எங்கண்ணே அந்த பக்கம் ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குண்ணே? இல்லையா, வேலை முடிஞ்ச வந்தேன். வீட்டுல பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணா வந்தேன். அப்படியே அதானே நான் இங்க ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க நடந்து வந்து உட்கார்றத பார்த்தா அதனாலதான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே. ரொம்ப பிரச்சனையும். ஆமாயா, அந்த வீட்டுல பிசினஸ் அது இதுன்னு பிரச்சனை. நான் கொஞ்ச நேரம் சொல்றா. டேய் நான் வருவேன் தானடா. அதான் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அகில அண்ணனை பார்த்தேன், அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ குளிச்சுட்டா தானே? நீ குளிச்சுட்டு வெயிட் பண்ணு, நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். பேசா பாரியா? சரி இரு, நான் இந்தாங்க நான் மீசா பேசுறேன். சொல்லியா? இங்கதான் என் தாமான்ல உட்காந்துருந்தேன், இப்பதான் பார்த்தேன். கோயில்லையா? இருக்கியா? என்ன இருக்கு? எத்தனை பொத்த வேணும்? ஓகே, எத்தனை மணிக்கு? சரி எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே, நானும் வந்து கலந்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சரி நீ கிளம்பிடு, நான் வரேன், பாய். நானே உங்களையும் கூப்பிட்டானா? ஆமாய்யா, நம்ம தான் இந்த த்ரைட் அண்ட் பூஜா ஆயில் செய்யறோம்ல, அவரு கேட்டிருந்தான். அவரை போய் கொடுத்துட்டு அப்படியே கலந்துக்கிட்டு நீயும் வரத்தானே? ஆமாண்ணே, நாம எங்க அவனை இறக்கி விட தானே வரேன். நம்மளுக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லைண்ணே. நீங்க கோயில் சைடு வர மாட்டிய. நான் அந்த கயிறு கூட எங்க அம்மா கட்டி விட்டாங்கன்னு தான் நான் கட்டியிருக்கேன். சாமிலாம் இருந்தா நம்ம ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லுங்க. இவன் என்னைய கூப்பிட்டானா இதெல்லாம் கலந்துக்கலாம், வேணா உன்னைய கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் ஏத்திட்டு வந்து விடுறான். இதுக்கும் வந்து கலந்து பாரு. எதுக்கும் இல்லைண்ணா வரேன், நான் ஒரு வாரமா நின்று கிளம்பிடுறேனே. ஏன்னா நம்மளுக்கு இந்த சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லைண்ணே. மெத்தவங்களை நான் ஒன்னும் சொல்லண்ணே, ஆனா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி மேலாம். என்னமோ கருப்பு சாமிக்கு பூஜை செய்யறாங்களாம். ஸோ இந்த சாமி என்னெல்லாம் வச்சு அந்த வேண்டுதலை என்னமோ வச்சு ஊத்தி அகோரி எல்லாம் வந்துட்டு என்னமோ பூஜை செய்யறாங்க சொல்லி கிடந்தான். நான் காதலே வாங்கிக்கல. நான் ரிஹர்சலை பார்த்துட்டு நான் முடிச்சுட்டு வந்து உன்னை இறக்கி விட்டு திருப்பி இறக்கி போறேன் அப்படின்ட்டேன். உங்களையும் கூப்பிட்டான். நானு கூப்பிட்டான். அப்புறம் என்ன வேற ஆர்டர் பண்ணிருந்தான், போய் கொடுத்து கலந்துக்கிட்டு அப்புறம் அங்க மீட் பண்ணுவோம். ஆமாண்ணே, நீங்க தானே அந்த த்ரைடன் பூஜை தானே சரிங்க? அந்த மூலிகை ஜமா வாசனை என்ன அதெல்லாம் தானே? இன்ஸ்டன்ட் டெலிவரி கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க, உடனே கூட டெலிவரி பண்ணுவீங்கன்னு. ஓகே, வீட்டுல கேட்டாங்கன்னா நான் சொல்றேன். இப்ப நீங்க அங்கதானே வரீங்க? ஓகே, நம்ம அங்க பாப்போண்ணே. ஓகேண்ணே, சரிண்ணே, பாய். உள்ள வாங்கண்ணே. இல்லையா, கட்ட சொல்லுவார் போல. நான் வேட்டி கட்டிட்டு அப்புறம் வரேன். முத பூஜைக்கு ஆரம்பிங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. விபூதி எடுத்துக்கோங்க. மாயமுனியனா கருப்பன், மாயமுனியனா மாயாண்டி வம்சத்திலே வந்த கருப்பனா, கோட்டை வாசல் நாயகனே சலங்க சல சலனே நடந்து வந்த கருப்பனா, 6 அடி உயரத்திலே 7 அடி கருப்பனா, 18ஆம் அடிகார வாழ நாட்டு கருப்பனா. சலங்க 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 சங்கிலி சலங்க 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 சபரி சலங்க 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 சங்கிலி சலங்க சலங்க சலங்க. மாயமுனியனா கருப்பன், மாயமுனியனா மாயாண்டி வம்சத்திலே ஓம் கீம் ஹம் சலங்கை கருப்ப சுவாமியே ஸ்வாஹா. ஓம் கீம் ஹம் சலங்கை கருப்ப சுவாமியே ஸ்வாஹா. சத்தம் சல சலன்னு கேட்குதையா. நகர்பய நமஹ, சமயகர்பய நமஹ, சந்தனகர்பய நமஹ, சபாரிகர்பய நமஹ, கோட்டகர்ப நம வேட்டகர்ப நம கோட்டகர்ப நம வேட்டகர்ப நம வீரகர்ப நம மாயகர்ப நம. Yeah.
என்னடா பட்டாது? யார் தான் இந்த நேரத்துல ஃபோன் பண்றாரு? மீசா தான் அடிச்சிருக்கான். என்னமோ அனுப்பியிருக்கான், பார்ப்போம். ஹலோண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணே, இன்னைக்கு கோயில்ல அகோரி பூஜை இருக்குண்ணே, இறக்கி விட முடியுமா? நீங்க வரதுன்னா கூட வாங்கண்ணே, அகோர பூஜையில வந்து கலந்துக்கோங்க, முடியுமா? என்ன அது, கனவு கண்டோம், கனவுலையும் இதே சட்டை தான் போட்டிருந்தோம். இவன் வேற அதே மாரி அகோரி பூஜை இன்னைக்கு இருக்குன்றான். இப்ப சாமி உண்மையாலுமே தான் வந்திருக்கோம் நம்ம கனவுல. சரி, பரவாயில்ல, போவோம், இன்னைக்கு போவோம். சரிடா, ஓகே ஓகே ஓகே, நான் உன்னை வந்து இறக்கி விட்டுறேன். நானும் இன்னைக்கு கலந்துக்கலான் இருக்கேன். ஏதோ நான் ஒரு கனவு கண்டேன், ஐயா கனவுல வந்த மாதிரி. அதனால நானும் இன்னைக்கு வரலான் இருக்கேன்டா. பரவாயில்ல, போவோம், போய் பார்ப்போம். குமாரு, வா குமாரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன அதிசயமா இருக்கு, வெட்டி சட்டெல்லாம் போட்டு வந்திருக்க, குங்கும சந்தனம் அடிச்சிருக்க, முடி கலர் எல்லாம் மாத்தி வச்சிருக்க. ஆமாண்ணே, இல்லை இன்னைக்கு தான் தாட்டி சாமி நம்பிக்கையோட சாமி மேடைக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சேன். அப்புறம் தாட்டி கோயிலுக்கு வரேன், நம்பிக்கையோட கோயிலுக்கு வரேன். இந்த முடி கலர்லாம் அந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தா அவ்வளோவா சரியா வராதுண்ணே. ஐயா மேல நம்பிக்கையில இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்து வாசப்படியே நான் மிதிக்கிறேன். அதனால தான் நான் வேட்டி சட்டெல்லாம் போட்டு காட்டா வந்தேன். சந்தோஷம். இதே மாதிரி இறைவா பூஜை வர நடக்குது, பூஜையில கலந்துக்க. ஆமாண்ணே, அதான் பூஜையில மீச கூப்பிட்டான். அவதான் ஃபோன் அடிச்சு கூப்பிடுவான். இந்த மாதிரி அகோரி பூஜை, விளக்கு பூஜை செய்யறாங்க கருப்பு சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வான்னு. இதுல என்ன ஆச்சரியம் நானே, இந்த பூஜை எப்படி நடக்குதோ, இங்க எப்படி நடக்க போதோ, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நான் கனவு கண்டேன்னா ஐயா நடந்து வர மாதிரி அவர் என்னை வந்து பாக்குறாரு, என்னை கூப்பிடுறாரு. அந்த கனவுல வந்து கடைசியா நான் மீசேன்னு தான் கத்துவேன். மீசேன்னு கத்துன பிறகு பார்த்தா நான் தூங்கி எந்திரிக்கும் போது அவன் தான் நான் கால் பண்ணுவான். கால் பண்ணி அவன் சொல்லுவான். அப்ப சாமியே நம்ம கனவுல வரும்போது அப்போ உண்மையாலுமே சாமி இருக்கிறதுனாலதான் நம்ம கனவுல நம்மள தேடி வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா மேல நம்பிக்கையோட இன்னைக்கு வந்திருக்கேன். சந்தோஷம். என்ன ஒரு இதுனா அவரே உன்னை வர வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வா வா வா, வந்து பூஜையில கலந்துக்க. ஆமாண்ணே, ஓகேண்ணா. ஐயா என்னைய தெரியுதுங்களா, இன்னைக்கு நீங்க என் கனவுல வந்தீங்க ஐயா. நான் உங்களை நல்லா பார்த்தேன், நீங்க நல்லா காட்சி கொடுத்தீங்க, நான் உங்களை நல்லா பார்த்தேன். நீங்க என்னைய கூப்பிட்ட சத்தம் ஐயா இன்ன வரைக்கும் என் காதுல கணீர்னு கேக்குது. சாமி நம்பிக்கையே இல்லாத எனக்கு இன்னைக்கு தடவை சாமி நம்பிக்கை வந்திருக்குன்னா அது உங்கனாலதான் ஐயா. அதனாலதான் என்னையே நான் மாத்திட்டு ஆலயத்துக்கு உங்களை தேடி முழு மனசோட வந்திருக்கேன் ஐயா. இன்னையிலேருந்து நானும் உங்களுக்கு ஒரு ரசிகன், நானும் உங்களுக்கு ஒரு பக்தன், நானும் உங்க பிள்ளை தான் ஐயா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன் ஐயா. சினிமா பாட்டு செஞ்சிட்டு இருக்கேன் நானு, ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சலங்கை கருப்புன்னு உங்களுக்காக ஒரு பாட்டு நான் பாடலான் இருக்கேன் ஐயா. என்னங்க, சலங்கை கருப்பு பாடலாங்களா?